பண்டைய காலத்தில் வேதபுரி என்று அழைக்கப்பட்ட புதுச்சேரியில் வங்காள விரிகுடா கரையில் அமைந்திருக்கிறது அருள்மிகு மணக்குள விநாயகர் திருக்கோயில். பொதுவாக அரச மரத்தடியில் ஒய்யாரமாக குந்தியிருக்கும் பிள்ளையார் இத்தலத்தில் கரையோரம் வீற்றிருக்கிறார். கடற்கரை கோயில்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது இத்திருத்தலம். தற்போது கோயில் அமைந்திருக்கும் இடத்தின் மேற்கு பகுதியில் முன்பொரு காலத்தில் ஒரு குளம் அமைந்திருந்தது. அதன் கரையில் மணல் திட்டு பகுதியில் இக்கோயில் இருந்த காரணத்தினால் முன்பு மணல் குளத்து விநாயகர் என்று அழைக்கப்பட்டது. அதுவே நாளடைவில் மருவி மணக்குள விநாயகர் என்றாகிவிட்டது. புதுவையில் 1923ஆம் ஆண்டு உருளையன்பேட்டை வெங்கடாச்சல நாயக்கர் என்பவர் நடத்தி வந்த அச்சாபிவிருத்தி என்ற பத்திரிகையில் மணக்குள விநாயகரை பற்றி பரவசமூட்டும் செய்திகள் இடம்பெற்றுள்ளன. மகரிஷி ஒருவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த மணக்குள விநாயகர் பிற்காலத்தில் மொரட்டாண்டி என்ற ஊரைச் சேர்ந்த ஆண்டியால் பராமரிக்கப்பட்டு வந்தார். அதனைத் தொடர்ந்து 600 ஆண்டுகளுக்கு முன்னதாக புதுச்சேரி பிரெஞ்சு நாட்டின் ஆட்சி வரையறைக்குள் வந்தது. அப்போது பிரெஞ்சு ஆட்சியாளர்கள் புதுச்சேரியில் தங்கள் கோட்டையை கட்டியபோது கோட்டைக்கு வெளியே அவர்களுக்கு இடைஞ்சலாக இருந்தது இந்த மணக்குள விநாயகர் விக்கிரகம். இதனால் விநாயகரின் சிலையை தூக்கி கடலில் வீச பிரெஞ்சு ஆட்சியாளர்கள் முடிவெடுத்தனர். அவ்வாறு வீசியதுமே விநாயகர் சிலை தானாக மணல் திட்டு பகுதிக்கு மிதந்து வந்துவிட்டது. இதனை கண்ட பிரெஞ்சு ஆட்சியாளர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். இதனை அடுத்து மீண்டும் விநாயகர் சிலையை கடலில் தூக்கி போட்டனர். 3 தடவை கடலில் தூக்கி போட்டும் விநாயகர் விக்கிரகம் தானாகவே மிதந்து அது இருந்த இடத்திற்கே திரும்பியது. இந்த அதிசயத்தை பார்த்த பிறகுதான் விநாயகப் பெருமானின் மகத்துவம் சிறு புத்தி படைத்த பிரெஞ்சு ஆட்சியாளர்களுக்கு புரிந்தது. இதன் பிறகு அவர்கள் விநாயகரின் தீவிரமான பக்தர்களாக மாறிவிட்டனராம். அதேபோல் 1701ஆம் ஆண்டு இக்கோயிலை இடிக்க அப்போதைய பிரெஞ்சு ஆளுநர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதோடு கோயில் சிலைகளை சேதப்படுத்தவும் அப்போதைய ஆட்சியாளர்கள் முயன்றுள்ளனர். மக்களின் உணர்வுகளை காயப்படுத்தும் இத்தகைய செயல்களுக்கு மக்கள் ஒன்று திரண்டு எதிர்ப்பு தெரிவித்தனர். முடிவில் 15,000 பேர் புதுவையில் இருந்து வெளியேறி சென்னைக்கு குடிபெயர்வது என முடிவு செய்யப்பட்டது. இதை அறிந்த அன்றைய ஆளுநர் பிரான்சுவா மர்த்தேன்
புதுவையின் தொழில் வர்த்தகம் பாதிக்கப்படும் என்று கருதி நேரில் சென்று மக்களை தடுத்துள்ளார். பின்பு கோயிலில் பழையபடி அபிஷேக ஆராதனை நடத்தலாம் என்று முடிவு எடுக்கப்பட்டது. இதன் பின்பும் விநாயகர் வழிபாட்டுக்கு எதிரான பிரெஞ்சு ஆட்சியாளர்களின் அடக்குமுறைகள் தொடர்ந்தன. ஒவ்வொரு ஆண்டும் விநாயகப் பெருமானுக்கு திருவிழா நடத்த அரசிடம் அனுமதி பெற வேண்டியிருந்தது. மக்களின் அதிருப்தியின் விளைவாக 1706ஆம் ஆண்டு மணக்குள விநாயகருக்கு மஞ்சள் நீராட்டி பழையபடி விழாக்கள் நடத்தப்பட்டன. இந்த மணக்குள விநாயகரை பிரெஞ்சுக்காரர்களும் பெருமளவில் வழிபட்டு வந்ததால் வெள்ளைக்கார பிள்ளையார் என்ற செல்ல பெயரும் இவருக்கு உண்டு. நாளடைவில் மணக்குள விநாயகர் கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததால் கோயிலின் வடபுறம் உள்ள இடத்தையும் சேர்த்து விரிவுபடுத்த பக்தர்கள் முயற்சி மேற்கொண்டனர். ஆனால் அரவிந்தர் ஆசிரமத்திற்கு சொந்தமான அந்த நிலத்தை பெறுவதில் ஆரம்பத்தில் சிரமம் ஏற்பட்டது. பின்னர் 1968ஆம் ஆண்டு 10,610 சதுர அடி பரப்பளவு கொண்ட இடத்தை ஆசிரமத்தின் அன்னை மணக்குள விநாயகர் கோயிலுக்கு நன்கொடையாக வழங்கினார். தொடர்ந்து பக்தர்களின் தாராள நன்கொடை காரணமாக திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இத்திருக்கோயில் புது பொலிவுடன் திகழ்கிறது. मुदाकरात्तमोदकं सदा विमुक्तिसाधकं कलाधरावतंसकं विलासिलोकरक्षकं मुदाकरात्तमोदकं सदा विमुक्तिसाधकं कलाधरावतंसकं विलासिलोकरक्षकं अनायकैकनायकं विनाशिते भदैत्यकं गताशुभाशुनाशकं नमामि तं विनायकं अनायकैकनायकं विनाशिते भदैत्यकं गताशुभाशुनाशकं नमामि तं विनायकं नमामि तं विनायकं न तेतरातिभीकरं नवोदिताटभास्वरं न मत्सुरारिनिर्जरं न ताधिकापदुद्धरं न तेतरातिभीकरं नवोदिताटभास्वरं न मत्सुरारिनिर्जरं न ताधिकापदुद्धरं सुरेश्वरं निधीश्वरं गजेश्वरं गणेश्वरं महेश्वरं समाश्रये परात्परं निरन्तरं परात्परं निरन्तरं समस्तलोकशङ्करं निरस्तदैत्यकुञ्जरं दरेतरोदरं वरं वरे भवक्त्रमक्षरं समस्तलोकशङ्करं निरस्तदैत्यकुञ्जरं दरेतरोदरं वरं वरे भवक्त्रमक्षरं कृपाकरं क्षमाकरं मुदाकरं यशस्करं मनस्करं नमस्कृतां नमस्करोमि भास्वरं नमस्करोमि भास्वरं अकिञ्चनातिमार्जनम्. சித்தர்கள் சமாதி அமைந்திருக்கும் கோயில்களுக்கு சக்தி அதிகம் என்பதற்கு உதாரணமாக இக்கோயில் திகழ்கிறது. புதுச்சேரி மற்றும் அதன் சுற்றுப்புறத்தில்
30க்கும் மேற்பட்ட சித்தர்கள் வாழ்ந்தனர். அவர்களில் தொல்லைக்காத சித்தர் என்பவர் மணக்குள விநாயகரால் கவரப்பட்டு கோயிலிலேயே தங்கி அனுதினமும் அவரை வழிபட்டு வந்தார். அவர் வேண்டுகோளை ஏற்று அவர் இயற்கை எய்திய போது அவரது உடலானது திருக்கோயில் வளாகத்திலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டது. அதனால் வெள்ளைக்காரர் வீதியில் தொல்லைக்காதர் அமைந்து விட்டார் என இக்கோயில் பற்றி உள்ளூர் மக்கள் கூறுவதுண்டு. மணக்குள விநாயகர் திருக்கோயிலின் முகப்பில் 24 அடி உயர கம்பீர ராஜகோபுரம் அமைந்துள்ளது. ராமன் எத்தனை ராமனடி என்பது திரைப்பாடல். அதைப்போல் இக்கோயிலுக்குள் நுழைந்தால் விநாயகப் பெருமானுக்கு இத்தனை ஸ்வரூபங்களா என நாம் அதிசயித்து போவோம். காரணம், இக்கோயில் பிரகாரமெங்கும் உலகின் பல்வேறு நாட்டிலும் பிள்ளையார் எவ்வாறு தரிசனம் தந்து அருள் பாலிக்கிறார் என்பதை விளக்கும் கதை சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன. இக்கோயிலின் கூரை முழுவதும் விநாயகரின் பெருமைகளை கூறும் அழகு ஓவியங்கள் நம்மை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தும் விதத்தில் இடம்பெற்றுள்ளன. மணக்குள விநாயகர் திருக்கோயிலுக்கு இந்துக்கள் மட்டுமல்லாது மற்ற மதத்தவரும் பெருமளவில் வருகை தருகின்றனர். அதேபோல் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்களும் இத்திருத்தலத்திற்கு வந்து விநாயகப் பெருமானை வழிபடுகிறார்கள்.
குருவருளும் திருவருளும் என கருளும் கணபதியே. 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 பொருள் நிறைந்த கவியமுதம் என கருள்வாய். பொருள் நிறைந்த கவியமுதம் என கருள்வாய். குருவருளும் திருவருளும் என கருளும் கணபதியே. பொருள் நிறைந்த கவியமுதம் என கருள்வாய். குருவருளும் திருவருளும் என கருளும் கணபதியே. பொருள் நிறைந்த கவியமுதம் என கருள்வாய். குருவருளும் திருவருளும் என கருளும் கணபதியே. பொருள் நிறைந்த கவியமுதம் என கருள்வாய். குருவருளும் திருவருளும் என கருளும் கணபதியே. ஏ ஏ முருகன் உன்னை அழைத்ததுமே முருகன் உன்னை அழைத்ததுமே கஜமுகனாய் முன் நின்றாய். 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 குறவர் குலவள்ளியை மணமுடித்தாய் ஒரு நொடியில். 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 குருவருளும் திருவருளும் என கருளும் கணபதியே. பள்ளியறை இருக்கும் ஒரே விநாயகர் கோயில் என்ற பெருமை மணக்குள விநாயகர் கோயிலுக்கு உண்டு. இத்திருத்தலத்தில் வேறெந்த கோயிலிலும் இல்லாத சிறப்பாக பள்ளியறையில் விநாயகப் பெருமானோடு அவரது தாயார் பார்வதி தேவி அருள் பாலிக்கிறார். மணக்குள விநாயகர் திருக்கோயிலில் தற்போதிருக்கும் மூலவர் பீடத்தின் மிக அருகே ஒரு கிணறு அமைக்கப்பட்டுள்ளது. இக்கிணற்றின் ஆழம் என்னவென்று இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. கண்ணு கெட்டிய தூரம் வரை மிக ஆழமாக சென்று கொண்டே இருக்கிறது. இதில் நீர் எப்போதுமே வற்றுவதில்லை. இந்த தீர்த்தமானது ஔஷதம் என அழைக்கப்படுகிறது. இது முற்காலத்தில் அமைந்திருந்த குளமாகவும் இருக்கலாம் என கூறப்படுகிறது. இத்திருக்கோயிலின் வடப்பிரகாரத்தில் உற்சவ மூர்த்திகள் அலங்கரிக்கும் மணிமண்டபம் உள்ளது. இம்மணி மண்டபத்தில் ராவணன் கொண்டு சென்ற ரங்க விமானத்தை திருச்சியில் நிறுத்திய உச்சி பிள்ளையாரை நர்தன கணபதி, சித்தி புத்தி கணபதி, லட்சுமி கணபதி, பால கணபதி என்னும் ரூபங்களில் தரிசனம் செய்கிறோம். பாலசுப்பிரமணியர், ஸ்படிகலிங்கம், சைவ குரவர்கள் 4 ஆகிய மூர்த்திகளும் மணக்குள விநாயகர் திருக்கோயிலில்
அருள் பாலிக்கின்றனர். திருமண வரம், பிள்ளை வரம் வேண்டி பக்தர்கள் இத்திருத்தலத்திற்கு வந்து மனமுருக வேண்டுகின்றனர். அவ்வாறு பிரார்த்தனை செய்து வேண்டுதல் நிறைவேறியவர்களின் எண்ணிக்கை ஏராளம். அவ்வாறு வேண்டுதல் நிறைவேறியதும் இத்திருக்கோயிலுக்கு வந்து தங்கத்தேர் இழுத்து விநாயகப் பெருமானுக்கு பக்தர்கள் நன்றி செலுத்துகின்றனர். சித்தி புத்தி சகிதம் எழுந்தருளி இருக்கும் விநாயகப் பெருமான் இத்தலத்தின் மற்றொரு சிறப்பு. இத்திருக்கோயிலில் வேண்டி திருமண வரம் கிடைக்கப் பெற்றவர்கள் சித்தி புத்தி விநாயகருக்கு கல்யாண உற்சவம் செய்கின்றனர். ஆன்மீக பூமியின் புதுச்சேரியில் அமைந்திருக்கும் இந்த மணக்குள விநாயகர் திருக்கோயிலுக்கு சென்று நாமும் விநாயகரை மனமுருக வேண்டி அனைத்து வளங்களையும் பெறுவோம். கைத்தல நீரைகனி அப்பமொடவல் பொறி கப்பிய கரிமுக நடிபேணி. கைத்தல நீரைகனி அப்பமொடவல் பொறி கப்பிய கரிமுக நடிபேணி. கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமென வினை கடிதேகும். கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமென வினை கடிதேகும். மத்தமும் மதியமும் வைத்திடுமரன் மகன் மற்பொருள் திரள் புய மதையானை. மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மற்றவள் மலர் கொடு பணிவேனே. கைத்தல நீரைகனி அப்பமொடவல் பொறி கப்பிய கரிமுக நடிபேணி. முத்தமிழடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. முத்தமிழடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. முப்புறமேறி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது கோடி செய்த அதிதீரா. முப்புறமேறி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது கோடி செய்த அதிதீரா. அத்துயரது கொடு சுப்பி